நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. ஓமலூர் அருகே கிராமத்திற்குள் நள்ளிரவில் 3 சிறுத்தைகள் புகுந்து 11 ஆடுகளை கடித்ததில் 6 ஆடுகள் இறந்ததால் கிராம மக்கள் அச்சத்தில் உள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த காடையாம்பட்டி தாலுகாவில் மூக்கனூர் ஊராட்சி உள்ளது. இந்த ஊராட்சியில் உள்ள கோட்டாங்கல்லூர் குக்கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தைச் சேர்ந்த பழனிசாமி என்பவரது மனைவி வசந்தா என்பவர் சுமார் 13 ஆடுகளை வளர்த்து வருகிறார். இவர் நேற்று வழக்கம் போல வீட்டிற்கு வெளியே உள்ள ஆட்டுக்கொட்டகையில் ஆடுகளை கட்டிவிட்டு வீட்டிற்குள் படுத்துள்ளார். இரவு சுமார் 1 மணி அளவில் ஆடுகள் சத்தம் போடுவதை அறிந்து வெளியே வந்து பார்த்தபோது 2 சிறுத்தைகள் மற்றும் ஒரு குட்டி என 3 சிறுத்தைகள் ஆடுகளை கடித்துக் கொண்டிருப்பதை பார்த்து சத்தம் போட்டுள்ளார். வீட்டில் இருந்த அவரது மகன் வந்து பார்த்து சிறுத்தைகள் ஆடுகளை கடிப்பதை அறிந்து அலறல் சத்தம் போட்டபோது அங்கிருந்து சிறுத்தைகள் ஓடி உள்ளது. இதில் 11 ஆடுகளை கடித்து உள்ளது. இதில் 5 ஆடுகள் சம்பவ இடத்திலேயே இறந்தன. ஒரு ஆட்டுக்குட்டியை கவ்விக்கொண்டு சென்றுள்ளது. தொடர்ந்து அதே பகுதியில் உள்ள மாணிக்கம் என்பவரது ஒரு ஆடு கடித்து தின்றுள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தொடர்ந்து இது குறித்து டேனிஸ்பேட்டை வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த கால் தடங்களை ஆய்வு செய்து வருகின்றனர். கடந்த ஓராண்டாக பூசாரிப்பட்டி, மூக்கனூர், காருவள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் சிறுத்தைகள் நடமாட்டம் உள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு காருவள்ளி பகுதியில் ஒரு மாட்டை கடித்து தின்றது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து ஊருக்குள் சிறுத்தை நடமாட்டம் உள்ளதால் அந்த பகுதி பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இது குறித்து பாதிக்கப்பட்ட வசந்தா கூறும் பொழுது, இரவு 1 மணிக்கு நான் வெளியே வந்து பார்த்தபோது 3 சிறுத்தைகள் ஆடுகளை கடித்துக் கொண்டு இருந்ததாகவும் சத்தம் போட்டவுடனே ஓடிவிட்டதாகவும் கூறினார். இதனால் அந்த கிராம பகுதியில் பொதுமக்கள் பீதியில் உள்ளனர். உடனடியாக வனத்துறையினர் சிறுத்தையை பிடிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக ஓமலூர் செய்தியாளர் சித்தையன். 1 மணிக்கு வந்துட்டு சிறுத்தை வந்ததுங்க. 1 மணினா அந்த சம்திங் சவுண்டு வருது அப்படின்ட்டு வெளியே வந்து பார்க்கும்போது சிறுத்தை வந்துட்டு ஆட்டோடி சுற்றிட்டு இருந்துச்சுங்க. வந்துட்டு இங்கே ஒரு சிறுத்தை, அங்கே ஒரு சிறுத்தை. இந்த இது வந்துட்டு இந்த ஆட்டை வந்துட்டு சிறுத்தை சாப்பிட்டுட்டு இருந்தது. இது பண்ணும்போது எங்கள் அம்மா வெளியே வரவும் கத்துனுச்சு, ஐயோ அப்படின்ட்டு எங்கள் அம்மா கத்துனாங்க. வந்துட்டு என்னம்மா சவுண்டு வருதுன்ட்டு நான் உள்ளேருந்து ஓடியாந்து பார்க்கும்போது சிறுத்தைங்க. லைட்டு வெளிச்சம் நல்லா இருக்குங்க. நம்மகிட்ட வீட்டில் போகஸ் லைட்டுக்கு தான் கட்டியிருக்கேன். நல்லா இருந்துச்சு. எங்கள் நட அண்ணா வந்துட்டு அந்த வீட்டில் இருக்காப்புல அங்கேருந்து என்னடா சவுண்டு அப்படின்ட்டு அவர் ஒரு இது வந்தார். அங்கேயெல்லாம் சிறுத்தை வராது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறமேட்டுக்கு அவர் அப்படி சுற்றிக்கிட்டு தடி எடுத்துட்டு வந்தாங்க. இங்கேருந்து நாங்கள் பயங்கரமாக ஜோராக சவுண்டு விட்டோம். சவுண்டு விட்டதும் இந்த கேப்பில் உள்ள போணுச்சு. 3 இதுங்க. 2 இது வந்துட்டு நார்மல் பெருசுங்க, 1 குட்டிங்க. சரிங்களா? இது வந்துட்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் சொல்லியிருந்தேன். இவங்க ரேஞ்சர்லாம் வர கிடையாது, கார்டு மட்டும் வந்திருந்தாங்க. கார்டு வந்துட்டு இது வந்துட்டு அந்த காலில் வச்சு வந்துட்டு நாய் இது தான், இதெல்லாம் சிறுத்தை கிடையாது அப்படின்றாங்க. ஏற்கனவே ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அந்த கரெக்டில் வந்துட்டு சிறுத்தை இருந்ததுங்க. அது பத்திரிக்கையில் ஆல்ரெடி எல்லா நியூஸ்லேயும் வந்ததுங்க. இங்கே இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி காரவள்ளி கரெக்டுக்கிட்ட ஒரு மாடு பிடிச்சி சாப்பிட்டுருச்சு. இதுதான் சிறுத்தை தான் நாங்கள் கண்ணாரில் பார்த்தோம். நானும் பார்த்தேன், எங்கள் அம்மா பார்த்தாங்க. இதை வந்துட்டு நாங்கள் சிறுத்தைன்னு நாங்கள் ப்ரூவ் பண்ணுறோம். நாங்கள் கண்ணில் பார்த்ததுனால தான் நாங்கள் உண்மையை சொல்கிறோம், பொய் சொல்ல கிடையாது. ஆனால் வந்துட்டு கார்டு வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நாய் இது தான், இங்கே எல்லா இடத்துலையும் நாய் தான் கடிக்குது அப்படின்னு பேட்டி முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க அவங்க. இப்போ வந்துட்டு மொத்தம் 11 ஆடு கடிச்சிதுங்க. 5 ஆடு செத்துருச்சுங்க. ஒரு குட்டி ஆடு இழுத்துட்டு போயிடுச்சுங்க. குட்டி ஆடு இல்லைங்க. ஒரு குட்டி வந்துட்டு இழுத்துட்டு போயிடுச்சு. இந்த வழியில் தான் இழுத்துட்டு போயிருக்கு. அதோடைய சிம்பிள் இருக்குதுங்க. வேறு எந்த உதவியும் இல்லைங்க. பேருங்கண்ணா? என் பேர் சின்ன தம்பிங்க.